என்றால் உடல் நிலையில் நிரம்பியுள்ள இந்திரிய ஆகாசம் எனப்படும். உடம்புக்குள்ள இருக்குது இல்லையா, கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம். இப்ப நல்லதை பார்க்குது, நல்லதே பேசுது, நல்லதே கேட்குது, நல்லதே செயல்படுத்துது, நல்லதை சுவாசிக்கிறது, அதெல்லாம் இந்திரிய ஆகாசம். அந்த மாதிரி கரண ஆகாசன்றது புற காரணமாகிய மனோ வாக்கு காயத்துவம் அந்த கரணம் சொல்றேன் இல்லையா. கரணம் என்றால் உறுப்பு. அந்த உறுப்பு அந்தர்னா உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புக்கு அந்த கரணம் சொல்றோம். அப்போ அது உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அந்த அகங்காரம், இந்த 5 நிலையும் அந்த 5 நிலையில இருந்து ஆகாச நிலைய கண்டுபிடிக்கிறது அந்த கரண ஆகாசம். அப்ப ஜீவ ஆகாசம்னா ஸ்தூலம், சூட்சுமம், காரணம். இந்த தேகத்துல 3 நிலையில வச்சு, ஸ்தூலத்துல வச்சு கண்டுபிடிக்கிறது சூக்கும சரீர, சூட்சுமத்தில் சூட்சுமம், காரணத்தில் காரணம். அப்ப இந்த ஸ்தூல சூட்சும காரண தேகத்தில் இருந்து சாதாரண அசாதாரண உயிராற்றல் நிலையாம். அதான் ஜீவ ஆகாசம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு சூட்சுமத்தில் சூட்சுமம் எதுன்னு கேட்டா, அதாவது உடல், மனம், புத்தி. அது உடல்னு எடுத்துக்கினா அறியப்படும் பொருள், மனம்னு எடுத்துக்கினா உணரக்கூடிய பொருள், அதை புத்தின்னா அதை தீர்மானிக்கிறது, நினைக்கிறது. அதாவது இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற பொருள். இந்த உதவியால தான், கரணத்தின் உதவியால் தான் காண்பான் காட்சி காணப்படும் பொருள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த நிலையில இருந்து செயலாகும் போது தான் நம்ம சூட்சுமத்தில் சூட்சுமமாய் இயங்கி கொண்டு இருக்கோம். அப்போ அந்த கரண ஆற்றலுக்கு அந்த அந்த கரணம் எது, புத்தின்னா எது, சித்தன்னா எது, மனம் எப்படி அலைப்பாயுது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு பிலிப் மாதிரி ஓடி காட்டும். அந்த மாதிரி ஒரு இது கரண ஆகாசம். ஜீவ ஆகாசம் ஸ்தூல சூட்சும காரணத்தை தெரிஞ்சிக்க வைக்கக்கூடிய ஒரு உயிர் ஆற்றல், அது ஜீவ ஆகாசம். ஆன்ம ஆகாசம் காம பக்தி கர்மா. ஆன்ம ஆகாசம் கர்மா, பக்தி, ஞான, யோகா, சித்தி. இந்த சித்து இந்த கர்மா பலனால, நம்ம செஞ்ச கர்ம பலனால சித்து கிடைக்கிறது, பக்தியால சித்து கிடைக்கிறது, ஞானத்தால கிடைக்கிறது. கர்மன்னா பக்தி மூலமா கூட கிடைக்குது, ஞானத்தின் மூலமா கிடைக்குது. நீ போறது வர்றது, நீ கோயிலுக்கு போறது, அங்க சாமி கும்பிடுறது, நீ உக்காந்து தியானம் பண்றது, உன்னோட ஐம்புலனை அடக்கிற அந்த ஸ்டேஜ், அந்த மாதிரிலாம் உன்னோட செயல்பாடுகளை தான் கர்மா நிலையிலேருந்து யோக சித்தி வரலாம், யோக நிலைய வரலாம், சித்திகள் இடம் உள்ள நிலைய அதை நீ உணர்ந்து சொல்றது. அப்போ பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற, ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற, யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற. இந்த நிலையில இருந்து இடமாக உக்காந்து உள்ள அந்த சித்து சக்தியில் எவ்வளவு சக்தி வெளியாகுது அப்படின்றது நீ உணரக்கூடிய அந்த ஆகாச நிலை உள்ள இடத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மா ஆகாசம். அப்போ உன் ஆன்மா பவர் அதாவது இது எல்லாத்துக்கும் மூல காரணம் உடம்பு இருந்தாதான், சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி இந்த உடம்பு இருந்தாதான் நம்ம ஆன்மா லாபத்தை அடைய முடியும். ஆன்மா அடைய முடியறதுக்கு மோட்சம் அடையணும். ஆன்மாவை பார்க்கணுன்னா கோடி சூரியனை தரிசனம் பண்ணணும். அந்த கோடி சூரியனை தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த உடம்பு தேவை. இது இருந்தால் தான் அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு அந்த ஆன்மா ஆகாசம் தெரியும். அப்படி இப்படின்லாம் எல்லாத்துக்கும் மூல காரணம் தியானம். அப்போ சாதனம் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த இந்த இடத்துல இருந்து
இந்த 4 ஆகாசத்தையும் நீ உணர்ந்து பார்த்து செயல்பட்டாவே ஆகாச நிலைன்னா என்னன்றத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இது. அண்டவெளி எல்லாம் நிரம்பியுள்ள இயற்கை நுண்ணறிவொளியும் இவ்நிலையில் நின்ற ஜோதி கோலங்கள் தோன்றி விளங்குவதாகும். இந்த ஒளி எங்கனும் நிரம்பியுள்ளதால் நம் தலை நடுவே ஒளிக்கின்றது. அதாவது அண்டத்துல எப்படி சூரியன், சந்திரன், வெட்டவெளி, அந்த ஆன்மா ஒளி, அந்த இது வெட்டவெளி, அந்த விளக்கு ஒளி எல்லாம் நீ வெளியே பார்க்கறியோ அது எல்லாமே இந்த நம்ம உடம்புக்குள்ள பார்க்கறது. அதுதான் தலை நடு உள்ள சிரசு. சிரசு இந்த உச்சி தலையில நீ தியானம் பண்ண அந்த ஜோதி நிலையை உனக்கு அருள் நிலையாக நீ உணரலாம். அதுதான் ஆன்மா அருள் நிலை. இப்போ ஸ்தூலம்னு எடுத்துக்கினா அதே தான் நம்ம சொன்ன சப்ஜெக்டே தான் வருது. உடல், தேகம், காயம், உடல் ஆட்டு தகித்தல், காய்தல். உடம்புன்னு எடுத்துக்கினா தேகம் நம்மள நல்லா ஆகாரம் அன்னமயம் சாப்பிட்டுட்டு நல்லா உடம்ப வளர்த்துன்னு கட்டியில் அதை நசிச்சு போகிறது, உடம்பு அழிஞ்சு போகிறது. அதே உடல் உற்றுதல், தகித்தல், காய்தல், விளக்கு, சுடர், ஜோதி. அந்த மாதிரி ஸ்தூலம்னு ஒன்று எடுத்துக்கினா உடம்புல தேகம், காயம்னு சொல்கிறோம். காயம்னா உடம்பு, தேகம்னாலும் உடம்பு. உடம்புன்னு எடுத்துக்கினா இத்தனை வகையாக சொல்கிறோம். அதே மாதிரி தான் விளக்குன்னு எடுத்துக்கினா சுடராகவும் தெரியும், ஜோதியாகவும் தெரியும் அப்படின்றது. இது கரணம், காரியம். சூரியன் பிங்களை, சந்திரன் இடைக்கலை, அக்னி சுழிமுனை. இந்த உடலில் உயிர் சக்தி சூடாய் உணரப்படுவது யாவையும் நம்ம மூச்சு காற்று உள்ள இருக்கும், சூடா வெளியே வரும்போதும் உள்ள இருக்கும்போது சூடா போகுது. அந்த மூச்சு காற்று சூரியன், அதாவது பிங்களைன்னு சொல்றது. அதே குளிர்ச்சியா மூச்சு விடுறது, அது மூச்சு குளிர்ச்சியா போறது, அது இடைக்கலை. சந்திரன் குளிர்ச்சியா இருக்கும், இடைக்கலை. அக்னி நெருப்பாட்டம் அனல்லாம் வீசும், அனல் அடிச்சுக்கினே போகும், அது சுழிமுனை. அந்த இடைக்கலையும் பிங்களையும் புருவ மத்தியில் கூடும்போது, சுழிமுனை கூடும்போது அங்கே வெது வெதுப்பா, அதாவது அனல் அடிக்கிற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெருப்பு நிலை, அக்னி நிலை உணரக்கூடிய சக்தி கிடைக்கும். அதுதான் அக்னி நிலைன்ற. இந்த ஆன்ம சிற்சபையில விளங்கும் போது கடவுள் ஒளியை விளக்கும் எனவும், அதை விரிநிலை உடல் நிறைவில் சுடர் எனவும், அதன் புறத்தே தோங்கி அகண்ட விரிவு நிலையை ஜோதி எனவும் சொல்றாங்க. இப்போ நீ ஒரு விளக்கு ஏற்றிங்கன்னா விளக்கு ஏற்றுறத விளங்கும் கடவுள் ஒளி தான் ஒளி ஏற்றுற. ஆனால் ஏற்றும் போது அது சுடருன்னு சொல்கிறாங்க. அந்த சுடர் விளக்கு ஏற்றுற விளக்கு விளக்கு அது எரியும் போது விரிநிலை ஆகும்போது சுடரு, அது விரிஞ்சு புறத்தோட்டத்தை அகண்ட நிலையில் பிரகாசிக்கும் போது ஜோதி அப்படின்னு சொல்ற. அப்ப எப்படி உதாரணமா ஒரு விளக்க வச்சு இப்படி புரிஞ்சுக்கிறியோ, அதே மாதிரி தான் நம்மளோட உணர்வு மூலயமா இங்கேருந்து ஒரு ஒளி போகும் புருவ மத்தியிலேருந்து. அந்த ஒளி சிற்சபையில் பார்க்கும்போது ஒளி விளக்கு மாதிரி தெரியும். அதே உத்து பார்க்க 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 அகண்ட விரிவடையும். சுடர் நிலையா பிரகாசமா இருக்கும் அந்த இடம். அதுக்கப்புறம் பிரகாச நிலை அந்த நிலை விரிவடைஞ்சு அந்த நிலையே ரொம்ப ஜோதி. எப்படி சூரியன் திடீர்னு பிரகாசமா அப்படி தக தக தகன்னு மின்னுதோ அந்த மாதிரி தெரியும். அந்த நிலையை ஜோதி நமக்கு ஜோதி கட்டிச்சு ஒரு
நமக்குள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் வரும். அந்த ஒரு நிலை, அதுதான் இந்த இது ஜோதி எனவும் உள்ளுணர்வு அருள் விளங்க அந்த நிலையே சொல்றது. அதான் விளக்கு சுடர் ஜோதி, அதே உயிர் உடல் உலகு, அந்த மாதிரி வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாருக்கும் புரியாது, ஆனா அனுபவத்துல இருந்தாதான் இது புரியும். நம்ம சொல்ற சப்ஜெக்ட் சாதாரண ஒரு ஆளுக்கெல்லாம் புரியவே புரியாது. ஆனா அவன் தியானத்துல அவன் விளக்கு ஒளி மாதிரி பார்த்து இருந்து அந்த ஒளி பிரகாசத்தையே உள்நோக்கி ஊடுருவி செல்லும் பொழுது அது விரிவடைஞ்சு அந்த பிரகாச நிலை கிடைக்குது. அந்த பிரகாசத்திலிருந்து அருஜோதி நிலை கிடைக்கிறது. அதெல்லாம் நமக்கு தியானத்துல தான் நமக்கு கிடைக்குமே ஒழிய சாதாரணமாவே ஒரு சாதாரண மனிதனுக்கு நிச்சயம் கிடைக்காது. அதுதான் இது. சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்னி ஒளி, இந்த 3 ஒளியும் எப்படி ஒரு முச்சுடர் இயல்பாக நம்ம விலகுது. இடைக்கலை, பிங்களை, சுழிமுனை, அந்த இதுதான் காரியப்பாடா அமைந்துள்ளது. அதை தான் நம்ம என்ன செய்யறோம், மன உணர்வு, நினைப்பு, மறுப்பு, அந்த இதெல்லாம் விழிப்புணர்வு, கனவு, அந்த அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவஸ்தாத்திரயத்துல 16 நிலைகள். சாக்கரத்தை சாக்கரம், சாக்கரத்தை சொப்பனம், சாக்கரத்தை சுழற்சி, சாக்கரத்தை துரியம். அந்த நிலையை பார்த்து ஊடுருவி செல்லும் போதுதான் உனக்கு அதெல்லாம் புரியும். அப்போ நீ உன் மனம் எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கணும். சாக்கரத்துல இருந்துக்கின்னு துரியத்துல செயல்படணும். அப்புறம் டீப் ஸ்லீப், அந்த உறக்கத்துல இருந்தா கூட அந்த நிலையிலேயே இருந்து பார்க்கணும் அப்படின்றது. விழிப்பு நிலை ஏற்படும் போது காரண காட்சி ஆகிய மனோ கற்பனைக்கு நிலை கடந்த இந்திரிய காட்சி எல்லாம் இயற்கை சூழ்நிலையில் தோன்றி விளங்குவது. அததான் ஒருவன் நல்ல உறக்கத்தில் இருக்கும் போது தருணம் கரண இந்திரியங்கள் நல்ல ஓய்வு பெற்றால் உயிர் ஆக்கம் அடைந்து மீண்டும் விழித்தெழும் பொழுது சுகானுபவமும் தெளிவும் பெற்று விளங்குகிறான். ஒருத்தன் எப்படி நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்துட்டான் அப்படின்றான். அந்த மாதிரி தூங்கி எழுந்தவனுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு தியானத்தில் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறவனுக்கு அந்த நிலையில போகும் அடைஞ்சவனுக்கு தியானம் விழிப்படையும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பான். அவன் பிரகாசமா இருப்பான். அவன் வாழ்க்கையிலையும் பிரகாசிப்பான், அவன் வாழ்நாளும் பிரகாசிக்கும், அவன் இருக்கிற இடமும் பிரகாசிக்கும். அதுதான் இந்தனோட அருள்நிலை.